கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். வேறும் அழகான ஒரு காரியம் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு மனிதனுடைய காரியத்தை வாய்க்க செய்தாராம். யார் இந்த மனிதன்? இவர் ஒரு தேசத்தினுடைய ராஜா, யூதா தேசத்தினுடைய ராஜா. பாருங்க, எருசலேமை தலைநகராய் கொண்டு ஆட்சி பண்ணின ஒரு ராஜா. அவருடைய நாட்களில் உசியா என்கிற ராஜா, அவருடைய பெயர் உசியா என்கிற ராஜாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு, அவன் செய்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று ஆண்டவர் அழகாய் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா தேசத்துக்காக நிறைய திட்டமிட்டிருக்க கூடும். என்னென்ன செய்யணும், எப்படியெல்லாம் செய்யணும், அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறாராம். செய்ய நினைக்கிற காரியம், செய்ய முயற்சிக்கிற காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவர் சித்திக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஒரு வீடு கட்டுறீங்க, முடிக்க முடியல, தேவன் அதை முடித்து வாய்க்க பண்ணி தருவார். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியல, தடுமாற்றமா இருக்குது, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து முடித்து தருவார். திருமண காரியம் பாதியிலே தடைப்பட்டு போகுது, தேவன் தடைகளை மாற்றி வாய்க்க பண்ணுவார். அது மாதிரி உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு காரியம், கடன் பிரச்சனை மாறிடும்னு நினைக்கிறேன், மாற மாட்டேங்குது, அதுல இருந்து ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது, எத்தனையோ முயற்சி எடுக்கிற வாய்க்கல, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்போ அந்த உசியா என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினாராம். காரணம் என்ன? 2 நாளாகமம் 26:5 பாருங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். உசியாவை குறித்து இன்னொரு அழகான காரியம் சொல்ல, அவன் கர்த்தரை தேடினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நான் உனக்கு வெளிப்படுவேன். I will reveal myself to you. நீ என்னை முழு இருதயத்தோட தேடணும். ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எதை தேடுறீங்க? ஆசீர்வாதத்தையா, ஆண்டவரையா? நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம தேடுகிறோம். ஒரு ஜெபத்துக்கு போனா, கூட்டத்துக்கு போனா, தேசத்துக்காக ஜெபிக்க போனா கூட ஒரு ஆசீர்வாதம், எனக்கு சுகம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் வேணும். நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். ஆனா ரகசியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே உங்களுக்குள்ள வந்துட்டான்னு வைங்களேன், ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து வரும். அவருக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. செல்வம், ஞானம், சுகம், எல்லா ஆசீர்வாதமும் இயேசுக்குள்ளதான் இருக்குது. அவரே ஞானம், அவரே நமக்கு சுகம், அவரே நமக்கு செல்வம், எல்லாமே அவர் தான். அந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டா எல்லாமே நமக்குள்ள. நீங்க வெறும் ஆசீர்வாதத்தை தேடாதபடி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவரை தேட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 நாளாகமம் 7:14 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்க ஏன் பிள்ளைங்க தான், என் ஜனங்கள் தான், நான் உங்களை தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனால் என் நாமந்தரிக்கப்பட்ட நீங்கள் உன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுங்க. ஆண்டவர் சொல்றார், என் முகத்தை தேடுங்க, என்ன பார்க்கணும்னு விரும்புங்க, என் முகத்தை தேடுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். மோசே ஆண்டவர் வல்லமை பயன்படுத்துறார். மோசை கொண்டு எகிப்து தேசத்தை நடுங்க பண்ணுகிறார். கோலை நீட்டினா அவ்வளவுதான், அந்த எல்லா தண்ணீரெல்லாம் ரத்தமாய் மாறுகிறது. கோலை நீட்டினா அவ்வளவுதான், பேன்கள் வருகிறது, வெட்டுக்களி வருது, தேசமே நடுங்கிற மோசை கண்டு. அவனுடைய பேரை கேட்டு 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 எகிப்து தேசமே நடுங்குகிறது. மோசை கம்பீரமாய் கர்த்தர் நடத்துகிறார். கடலை பிளந்து விடு, கடல் பிளக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதம் யோசித்து பாருங்க. கடலை பிளக்க வைக்கிறார். மோசே உன் கையை நீட்டுன்றார். நீட்டினா கடல் பிளக்குது ரெண்டா. கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர்
கடல் ரெண்டா பிளந்து நிக்கிற ஆண்டவர் அதற்குள்ள அவங்களை நடத்துகிறார். எவ்வளவு பெரிய அற்புதம்! மோசே கோல்னால அடிப்பா, அந்த பாறையில அடிச்சா வனாந்தரம், தண்ணீர் இல்லாத வனாந்தரத்தில் ஆறு ஓடுகிறது. 30 லட்சம் மக்கள் தண்ணீர் குடிப்பதற்கு வேண்டிய தண்ணீர், மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்கும் வேண்டிய ஒரு ஆறே புறப்பட்டு வருது பாறைக்குள்ள இருந்து. எப்படிப்பட்ட மனிதன்! அவ்வளவு பெரிய அற்புதங்களை கண்டவர் மோசே. ஆனால் சொல்றாரு ஆண்டவர்கிட்ட பார்த்து, லார்ட் ஷோ மீ யுவர் க்ளோரி. லார்ட் ஐ வாண்ட் டு see your glory. அப்படி அர்த்தம் என்ன? ஐ வாண்ட் டு see your face. அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டேன், உங்களுடைய வல்லமையெல்லாம் பார்த்துட்டேன், பட் ஐ வாண்ட் டு see you. உம்மை நான் பார்க்கணும், உங்களுடைய முகத்தை பார்க்கணும், அதுதான் எனக்கு முக்கிய ஆண்டவர். அற்புதம், அடையாளம், பெரிய காரியம் நடந்தது உண்மைதான், இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை, உங்க முகத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னை பார்த்து ஒருத்தனை உயிரோடு இருக்க முடியாது, நான் அவ்வளோ மகிமை உள்ள தேவன். 1 லட்சம் சூரியனை ஒன்னா வச்சு எப்படி இருக்கும், அவ்வளோ மகிமை. அவருடைய மகிமையின் பிரகாசம் அத்தனை பெரிது. அவருடைய முகத்தை தரிசித்தா ஒருத்தனை உயிரோடு இருக்க முடியாது, அவ்வளவு பரிசுத்தம் உள்ள மகிமையின் தேவன். ஒருத்தனை என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் நீ தாகத்தோடு என்னை தேடினல்ல மோசே, நான் என்ன உனக்கு வெளிப்படுத்துறேன். நீ வந்து இந்த கண்மலையில நில், நான் கடந்து போவேன். என் முகத்தை பார்த்தா நீ செத்து போயிடுவேன், உயிரோடு இருக்க முடியாது. அதனால நான் பின்பகுதியை நீ பார்க்க நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் still because you searched me thirstily, நீ தாகத்தோடு என்னை தேடினதுனால என்னை உனக்கு வெளிப்படுத்துறேன். அப்ப இப்ப எல்லாரும் இயேசுவை பார்த்தேன்றாங்க. நான் சொல்றது, கர்த்தரை பார்க்க முடியாது. அவருடைய மகிமை வேறு, அவருடைய பிரகாசம் வேறு. அவருடைய முகம் 1 லட்சம் சூரியனை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அது யாரும் பார்க்க முடியாது. அவருடைய மகிமை அவ்வளவு பெரியது. ஆனால் இயேசு தன் மகிமையை துறந்து, வசனம் சொல்லு, அவர் தன் மகிமையை துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார். அதனாலதான் நம்ம இயேசுவை தரிசிக்க முடிகிறது, அவரை தரிசிக்க முடியும். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொன்ன வசனத்தின் அர்த்தம், பிதாவாகிய தேவனை காண முடியாது, இயேசுவை பார்க்கலாம். என்னால் அவர் பரலோகத்தின் மகிமையை துறந்து நம்மை போல சாதாரண மனிதனா இந்த உலகத்தில் வந்ததுனால அவரை நாம் பார்க்க முடியும். நமக்கு தன்னை வெளிப்படுத்தத்தான் அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தார். அதனால தான் உயிர்த்தெழுந்த இயேசுவை பவுல் தரிசிக்கிறார். அதுவே எவ்வளவு பிரகாசமான வெளிச்சம், சூரியனை போல வெளிச்சம். இயேசுவும் பிரகாசமான வெளிச்சம் உள்ளவர். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அவரை பார்க்க விரும்பும் போது தன் மகிமையை ஆண்டவர் அடக்கி கொண்டு தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் மகிமையை துறந்து நம்மை போல ஒரு மனிதனாய் அவர் அவதரித்து வந்ததனால தன்னை நமக்கு வெளிப்படுத்த, என் பிள்ளைங்க என்னை பார்க்கட்டும், என் பிள்ளைங்க என்னை தரிசிக்கட்டும். அவரை தேடுங்க. ஆண்டவரை பார்க்க முடியாதுன்னு எவனாவது சொன்ன அவன் சோம்பேறி கிறிஸ்தவன், ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவன், உபவாசிக்க மனமற்ற கிறிஸ்தவன். அவங்க தான் சொல்றது, தேவனை தேடுறதும் கிடையாது, ஜெபிக்கிறதும் கிடையாது, ஜெபம்லாம் தேவையில்லை, அதை செய்யாத இதை செய்யாதன்னு ஷோ பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அவனுடைய ஜெப நேரம் எவனுன்னு கேட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறான்னு. அவனும் ஜெபிக்கிறதில்லை, ஜெபிக்கிற ஆட்களை விடுவதில்லை. அப்படிப்பட்ட சோம்பேறி ஊழியர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். பேருக்காக புகழுக்காக விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாதவர்கள் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இயேசுவை நீங்க பார்க்க முடியும். முழு இருதயத்தோடு என்னை தேடினா பார்ப்பீங்கன்னு சொல்றாரு. சும்மா 5 நிமிஷத்துல பார்த்துட முடியுமா? உபவாசம் பண்ணுங்க, காத்துருங்க, அதிகாலையில் அவரை தேடுங்க, விலைக்கரையும் கொடுங்க, காத்துருங்க. ஆண்டவருடைய பாதபடியில அப்பா அம்முடைய முகத்தை நான் பார்க்கணும். அவர் எவ்வளவு மகிமையான தேவன். அவரை தரிசிப்பது என்பது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நீங்க அவரை தரிசிக்க முடியும், நீங்க அவரை பார்க்க முடியும், நீங்க அவரோடு பேச முடியும். காத்துருங்க, என்னை தேடுங்க ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை தேடு, என் முகத்தை தேடு. நீங்க அவரை பார்க்கிறதை விட அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த ரொம்ப ஆவலோடு இருக்கிறார். ஒரு இடத்த ஊழித்து போனேன். ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா உங்களை பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே
மகிழ்ச்சியில் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி உங்களை பார்க்கறதுக்கு நான் 5 வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னாரு. எதுக்கு ஜெபிச்சீங்கன்னு கேட்டேன். உங்களை பார்க்க முடியல, உங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு 5 வருஷமா ஜெபம் பண்ணேன். இந்த 5 வருஷம் இயேசுவை பார்க்கணும்னு ஜெபிச்சிருந்தா அவரை பார்த்திருக்கலாமே. ஊழியக்காரனை பார்க்க தேடுகிற நீங்கள் இயேசுவை பார்க்க எவ்வளவு நேரம் தேடுறீங்க? ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு ஓடுறீங்க, பிரயாசப்படுறீங்க, முயற்சி பண்ற நீங்க இயேசுவை பார்க்கணும்னு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரையும் ஒரே டைம்ல பார்க்க முடியாது. சில சமயம் நான் தனியா ஜெபிக்கணும். ஒரு சமயம் சென்னையில் அப்படி ஜெபம் வச்ச போது தனித்தனியா ஜெபிக்கிறேன்னு சொன்ன போது குடும்பமா வந்துட்டாங்க. விடிய நான் ராத்திரி ஜெபிக்க ஆரம்பிச்சு ஜெபம் முடியும் போது காலை 6 மணிக்கு மேல ஆகிவிட்டது. விடிய ஜெபிச்சிருக்கேன், எழுப்பி போகல. இந்த ஊழியக்காரனை பாத்திரணும், ஜெபிச்சிடணும் அப்படின்னு வந்து நின்றீங்களே, ஒரு ராத்திரி முழுவதும் காத்திருந்தீங்களே. நீங்க இயேசுவின் பாதத்துல போய் உங்க வீட்டுல உங்க ஜெபரையில முழங்கால் போட்டு காத்திருந்தா அவரே இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசி இருப்பார். ஒரு ஊழியக்காரனை தேடுகிற அளவு கூட நாம் இயேசுவை தேடுவதில்லை. நம்ம தவறாக இயேசுவை புரிந்து கொண்டிருக்கிறோம். பார்க்க முடியாது, பேச முடியாது. எவனோ சில சோம்பேறி ஊழியர்கள் சொல்லுவதை வைத்துக் கொண்டு அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். அவரை தரிசிக்க முடியும், அவரை பார்க்க முடியும். அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்ததான் ஏழ்மையின் கோலம் எடுத்து வந்தவர் இயேசு. சாது சுந்தர் சிங்குக்கு தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை காண்பித்தார். முழு இருதயத்தோடு தேடினதுனால ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். குல்ஷான் எஸ்தர் என்கிற ஒரு முஸ்லிம் சகோதரிக்கு ஆண்டவரை தேடினதுனால இயேசு பிரத்யட்சமாய் வந்து வெளிப்படுத்தினார். இந்துக்களும் முஸ்லிம்களும் சீக்கியர்களும் இயேசுவை தரிசிக்கிறாங்க. இந்த பரம்பரை கிறிஸ்தவர்கள் சோம்பேறி கிறிஸ்தவர்கள் தான் இயேசுவை தரிசிப்பதில்லை. எவ்வளவு நாள் இப்படி நம்ம இருக்க போகிறோம்? ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீங்க? காலையில் எழும்பி எவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. செல்போனை வச்சுட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுறீங்களே, இயேசு கிட்ட பேசுறதுக்கு 1 மணி நேரமாவது டைம் கொடுக்கிறீங்களா? நீங்க அவரை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க. ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் நல்ல உபவாசம் பண்ணி காத்துருங்க. ஆண்டவருடைய பாத்தல நீர் என்கிட்ட பேசாம நான் போக மாட்டேன். ஆண்டவரே காத்துருங்க, இது என்கிட்ட பேசணும். நீர் பேசினாதான் நான் ஜெபத்தை விட்டு போவேன். காத்துருங்க. அப்ப ஆண்டவர் பேசுவார். ஒரு ஆயத்தமா தான் இருக்கிறார். யார் என்னை தேடுவாங்க? முழு இருதயத்தோடு யார் என்னை தேடுவாங்க? நான் என்னை வெளிப்படுத்தணும்னு அவர் காத்திருக்கிறார். ஐயோ நான் தகுதியே இல்லைங்க, நான் பாவிங்க, என்கிட்டலாம் இயேசு பேசுவாரா? அதுதான் உண்மையான தகுதி. தகுதி இல்லாதவன் யார் நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். அதுதான் தகுதியே. எனக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்க நினைக்கிற தகுதியெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது அல்ல. எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு, அவர் ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்னிலே நான் தகுதி உள்ளவன் அல்ல. என் தகுதி என் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் கொடுத்த தகுதியினால் தான் ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். என்னிலே நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவருடைய ஊழியத்தை செய்ய நான் அருகதையற்றவன். அவரை பரிகாசம் பண்ணினவன், கேவலமாய் பேசினவன். ஆனால் அவருடைய கிருபை என்னை ஊழியக்காரனாய் மாற்றி நான் கூட இருக்கிற நில் என்று சொல்லி அவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். என்ன தகுதி இருக்கு ஊழியக்காரன் என்று சொல்ல? என்ன தகுதி இருக்குது அவரை தரிசிக்க? அவருடைய கிருபை, அவருடைய கிருபை பெருசு. நம்முடைய தகுதியை விட அவருடைய கிருபை பெரிது. தாகத்தோடு தேடினா போதும். ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன், ஆனாலும் என்கிட்ட பேசுங்க. நான் தகுதி இல்லாதவள், ஆனாலும் பார்க்க விரும்புறேன், எனக்கு கிருபை கொடுங்க. அவருடைய கிருபை தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். தேடுங்க, ஜெபத்தில் அவரை தேடுங்க, வேத வசனத்தில் அவரை தேடுங்க, பைபிளை வாசித்து நல்ல தியானிங்க, முழங்கால நின்று வாசிங்க. நீ என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒரு நாள் பைபிள் வசனத்தை கொண்டு பேசுவார், ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இருதயத்தில் பேசுவார், ஒரு நாள் தரிசனத்தின் மூலமாய் உங்களோடு பேசுவார், ஒரு நாள் நேரடியாய் வார்த்தை மூலமாய் பேசுவார். எல்லா நாளும் ஒரே மாதிரி பேசுவார் என்று நினைக்காதங்க. ஆனால் அவர் உங்களோடு பேசுவதை உங்கள் ஆவியில உணர முடியும். அதிகமாய் அவர்
அவர் பேசுவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய ஆவியிலே அவர் பேசுகிறார். மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அதுதான் நாம். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, இது சரீரம். ஆவி போயிட்டா என்ன சொல்ற? சவம். நீங்க நினைக்கிறீங்க இது நான் என்று சொல்லி, ஆவி போயிட்டுன்னா என்ன சொல்லுவாங்க? சவம், செத்த சவம் சொல்லுவாங்க. அதல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன். அந்த மனிதனோட தான் ஆவியானவர் பேசுவார். அதை பேசுறது உங்களுடைய இருதயத்தில் உணர முடியும். உங்களால் அதை உணர முடியும். யாரோ என்கிட்ட பேசுறாங்க, எனக்குள்ள பேசுறாங்க, ஐயோ பேசுறதை உணர முடிகிறது. ஆண்டவர் அழகாய் பேசுவார். நீங்க அதுல வளர 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 பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாய் அவருடைய குரலை கேட்க முடியும். நீங்க அதுல பழகி ஆண்டவரோட நெருங்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க டிராவல்ல இருக்கும்போது கூட அவர் பேசுவதை உணர முடியும். அவர் பேசணும்னா ஜபரையில போய் முழங்கால் போட்டு அப்படியே இருந்தாதான் பேசுவார் என்பது அல்ல. ஆரம்பத்தில் அப்படி நீங்க தேடி 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 பழகி ஆண்டவரோட நெருக்கமா வந்துட்டீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணும்போது கூட உங்க பக்கத்தில் அவர் பேசுவதை உங்களால் உணர முடியும். நீங்க நடந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். அவர் அவ்வளவு அற்புதமானவர். அப்ப ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர். அவருடைய முகத்தை தேடுங்க, காத்திருங்க, வசனத்தை தியானிங்க, முழங்கால நில்லுங்க. குறைஞ்சது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகாலையில் அவரை தேட டைம் கொடுங்க. பேருக்காக ஒரு வாசிப்பு, பைபிள் வாசிப்பு, ஒரு பேருக்கு ஒரு ஜெபம். இன்னைக்கு பைபிள் வாசிப்பை ஜெபிச்சாச்சு, அவங்களோட கர்த்தர் பேச முடியாது. காத்திருங்க, ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்துருங்க, அவர் பேச இடம் கொடுங்க. அப்போ நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் கர்த்தரை தேடினபடியினால், உசியா ராஜா கர்த்தரை தேடினபடியினால் செய்ததெல்லாம் வாய்த்தது. நீங்களும் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடுங்க, ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேளுங்க. பிள்ளைகள் திருமண காரியம், வேலை காரியம், ஊழியக்காரனை தேடுறீங்கல்ல, ஊழியக்காரங்கள்ட்ட ஒரு காரியம் சொல்லி ஜெபிக்கிறது தப்பு இல்லை, பாவம் இல்லை. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதுவும் தப்பு இல்லை. ஆனா நீங்க கர்த்தர்கிட்ட கேட்காம ஊழியக்காரனை மட்டும் தேடுறீங்களே, அதுதான் பாவம். ஆண்டவரை தேடாம ஊழியக்காரனை மட்டுமே தேடுறீங்களே, அது பாவம். முதல்ல கர்த்தரை தேடுங்க. பிள்ளைகளுக்கு திருமண காரியமா குடும்பமா உபவாசம் பண்ணி வாரத்துல 1 நாள் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, அழகாய் கர்த்தர் நடத்துவார். பிசினஸ் வேணுமா, பிசினஸ் காரியம் வாய்க்கணுமா, வேலை வேணுமா, உபவாசம் பண்ணுங்க. வாரத்துல 1 நாள் உபவாசம் பண்ணி 2 மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க, அழகாய் தேவன் நடத்துவார். அதான் சந்தோஷமான வாழ்க்கை. இயேசுவோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை விட ஒரு இன்பமான வாழ்க்கை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க அவரை தேடணும். அதுக்கு அவரை தேடுங்க, உங்க வீட்டிலேயே தேடுங்க, முழங்கால் படியிடுங்க, பைபிள் அதிகாலையில் எழும்பி பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை நல்லா தியானிங்க. அப்பா உங்களை நான் பார்க்கணும்னு கேளுங்க, தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, அழகாய் பேசுவார். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அவர் காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவன், வாய்க்க பண்ணுகிற தேவன். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் பிரயாசப்பட்டாலும் நம்முடைய திறமைகளை பயன்படுத்தினாலும் எத்தனை பேர் நமக்கு உதவி செய்தாலும் கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். விசுவாசிங்க. அப்ப ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, நீங்க எனக்கு வேணும், என் உள்ளத்துல நீங்க வரணும், எனக்குள்ள தங்கி இருக்கணும், என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி யார் யார் இப்ப ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்கப்பா. நீங்க மன்னிக்கிற தேவன் அல்லவா, மனதுருக்கமுள்ள கர்த்தர் அல்லவா. இந்த நாள் முதல் நீங்க கூட இருந்து இவங்க காரியத்தெல்லாம் ஜெயமாக்கி கொடுங்கப்பா. வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி அவங்களை கனப்படுத்தி காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. பிசினஸுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, வியாபாரத்துக்காக பிரயாசப்படுறாங்க, வாய்க்கையிலேயே நீ கலங்குறாங்க. நீங்க வாய்க்க பண்ணுகிற தேவன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க.
திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி அவளை மகிழ பண்ணுங்க. கற்பத்தின் கனி இல்லையே என்று பல வருஷமா கலங்குறாங்களே, இந்த வருடம் அதை வாய்க்க பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டாகட்டும். நன்மைகளை செய்து அவளை மகிழ பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க. பில்டிங் கட்டுகிற காரியம், நிலத்தை வாங்குகிற காரியம், பிள்ளைகள் காரியம், எந்த காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவைகள் வாய்க்கட்டும், அவைகள் ஜெயமாகட்டும், அந்த அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இந்த கோடு தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். காரியங்களை வாய்க்க பண்ணி மகிழ பண்ணும். ஆண்டவர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இதனால் என் வாழ்க்கைப்படி ஆகிவிட்டது என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் தொடும். சகல வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சகல நோய்களும் வலிகளும் வேதனைகளும் மறையட்டும். அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். மரண கட்டுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.